கணிதம் படித்தேன், ஆங்கிலம் படித்தேன், தமிழ் படித்தேன். என்ன படித்தோம்னு மட்டும் எனக்கு தெரியல. ஒவ்வொரு கிளாஸ்லையும் 3 வருஷம் படித்தேன். அதுக்கு நம்ம வாத்தியார்கள் காரணம் இல்லை. எஸ்எல்சி 3 வருஷம் படித்தேன். அதுக்கு எங்கள் அப்பச்சி ஒரு பெரிய காரணம்னு சொல்லணும். அவங்க ஃபெயிலாக போயிட்டேன். ஃபெயிலாக போனோடனே வெக்கமாக போச்சு. முத ஃபெயில் ஆகியிருக்கேன். 10வது வரையிலும் ஃபெயில் போட மாட்டாங்க. அப்புறம் 11வது போட்டாங்க. நான் அப்படி ஊரை சுற்றிக்கினேன். இந்த மாதிரி தோத்த பையக ஒரு 40-50 பேர் சேர்ந்தோம். எல்லோரும் ஊரை சுற்றிக்கினே இந்த மத்தியானத்துலேருந்து. எங்கள் ஆத்தாளுக்கு ரொம்ப கவலையாக போச்சு. இவங்க பாட்டுக்கு ஊரணியில் விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி எய்த்த விட்டு கோமரப்பனை கூப்பிட்டு, கருப்பியா ஃபெயிலாக போனால் பரவாயில்லைண்டா, உன்னை கூட்டிக்க வர சொன்னான்னு சொல்கிறான். வந்தவுடனே பாருங்கள், எங்கள் ஆத்தா சொன்னால், அவன் இத்தனை வருஷம் எங்கள் அப்பச்சி உட்காந்துருக்கா, எனக்கு வெக்கமாக இருக்குது, உள்ளே நுழையிறேன். எங்கள் ஆத்தா அந்த வெக்கத்தை போக்குறான். இத்தனை வருஷம் அவன் ஃபெயிலாக இருக்கானா, 10வது வரையிலும் ஒருக்காவது ஃபெயிலாக இருக்கானா, 10வது வரையிலும் ஃபெயிலே போட மாட்டாங்க. அப்புறம் அப்படி சொல்கிறாங்க எங்கள் ஆத்தா, அது சர்க்கார் படித்த அதெல்லாம் ஒரு தடவையில் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னா. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அவசரம் இல்லாமல் படிக்க வேண்டிய படிப்பு இது, நம்ம அவசரப்படவே வேண்டாம்னு சொல்லி அப்புறம் 3 வருஷம் படித்தேன். அப்புறம் ஒரு நாள் மாலை முரசில் என் நம்பர் வந்துருச்சுன்னு எங்கள் அப்பச்சிட்ட கொண்டே காட்டுறேன். அது எதுக்கு 4 கால பேப்பரையும் பார்ப்போம்னா, என்ன பாருங்கள் நம்ம படிப்பு அப்படி நான் இருந்துச்சு அந்த காலத்தில்.